மர கலந்து போய் விஜய் கத்துன அந்த ஒரு ஒரு செகண்ட் வீடியோ இருக்கு, நீங்க அதை பாருங்க. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? இப்ப மர கலந்து போச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்தில் கரூர் சம்பவத்திற்கு விஜயின் மீது பழியை போட்டார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன சொன்னாரு? ரொம்ப தெளிவா சொன்னாரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் சொந்த தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். இதை அரசியலாக்காதீர்கள் என்று முதலில் சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டா. தற்குறி பயில்களா, எவ்வளவு கோபம் வரும். ஜெயலலிதா அம்மையார் இருந்திருக்கணும்டா. அந்த அம்மா தான் உங்களுக்கு லாயக்கு. உண்மையிலே நானே சொல்றேன், உங்களுக்கு ஸ்டாலின் போன்ற நாகரிக அரசியல்வாதிகள், நாகரிகத்தின் உச்சம் ஸ்டாலின். உங்களுக்கு எல்லாம் ஜெயலலிதா மாதிரி அராஜகம் செய்யக்கூடிய சந்திரலேகா மோதிர ஆசிரியர் அடிச்சாங்க பாருங்க அதிமுக ஆட்சி காலத்துல. சரி, நான் பிடிச்சு கஞ்சா வழக்குல உள்ள போட்டாங்கல்ல. விஜயும் எஸ்.ஏ. சந்திரசேகரையும் கோடநாடு எஸ்டேட்ல கை கட்டி நிக்க வச்சாங்கல்ல. அந்த மாதிரி நிக்க வச்சிருக்கணும் உங்களை. அன்னைக்கே ஸ்டாலின் விஜய் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டிருந்தாருனா, புசி ஆனந்த், ஆதவ எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டிருந்தாருனா, அவ்வளவு கட்சியை கழிச்சிட்டு வீட்டு ஓடிருப்பான்.